வணக்கம். இன்றைக்கி முந்திரி பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவு. இந்த தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சீக்கிரம் ஊறணும்னா சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு சீக்கிரம் வேணால் 10 நிமிஷத்துல எடுத்துடலாம். சீனி அரை கப், நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணால் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சுவைக்கு பால் பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பால் பவுடர் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் 1/4 கப் அளவு. இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பிசுறாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைக்க முடியலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து அரைங்க. நைஸாக வேணால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிசுரோட்டை எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் பிசுறாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன தண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை, சீனி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக பாகு பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். கப் அளவு இல்லைன்னா 1/4 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இந்த மாதிரி நுரக்கட்டி வரையில் பாகு பதம் சரியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துடலாம். நெய் சேர்த்து கலரலாம். சீக்கிரம் இறுகி வந்துடும். பால் பவுடர் கடைசியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், முன்னாடியே வேணாலும் சேர்க்கலாம். பால் பவுடர், நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரையில் எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த முந்திரி, பிஸ்தா பருப்பு இருந்தால் தூவிக்கலாம். ஏலக்காய் தூள். இப்போ சுவையான முந்திரி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இனிப்பு கம்மியாக சேர்த்தாலே போதும். இதே முந்திரி கேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான இனிப்பு சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். நன்றி.